ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுதா? இவ்வளவு நாள் ஏதோ பெரிய பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உடனே எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸே வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்த கேசஸ் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஒருவேளை இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சென்சேஷனலான டாபிக்கா இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா அப்டேட்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல இப்போ வந்திருக்கிற விஷயம் தான் இந்த ஜனநாயகன் அப்டேட் அப்படிங்கிறது. ஒரு ஹீரோடைய பெரிய படம் வருது அப்படின்னா அவருடைய ரசிகர் பட்டாளமே காத்துட்டு இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஆனா இப்போ நடந்த ஒரு கலவரத்தினால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலரும் எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஜனநாயகன். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியல் பிரவேசம் பண்ண போறாரு, கட்சி வேலைகள்ல முழுமையா ஈடுபட போறாருன்றதுனாலேயே இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த முன்பதிவுகள் எல்லாமே தாறுமாறா போச்சு. பலரும் FDFSக்கு வந்து எனக்கு டிக்கெட்டே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிலாம் புலம்பிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போக திடீர்னு முன்னாடி நாள் என்னங்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆகாதுப்பா, தள்ளி வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமா, இல்லை கேரளா கர்நாடகாவில் மட்டுமா, இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்குகள் எல்லாத்துலேயுமே இந்த படம் ஒத்தி வைக்கப்படுது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. டிசம்பர் 18 இந்த படம் சென்சார் போர்டு கிட்ட போயிருக்கு. 18 இருந்து ஜனவரி 9 கணக்கு பண்ணோம்னா கூட நடுவில் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எவ்வளோ எக்ஸாக்ட் நம்பர்னு தெரியல, ஒரு 20 நாள் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப அதிகமான நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான நாள்னு சொல்ல முடியாது. கரெக்ட் டைம், இந்த டைம்ல கொடுத்தோம் அப்படின்னா சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்ட் டைம்ல தான் படக்குழு கொடுக்குறாங்க. ஆனா சென்சார் போர்டு அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், இந்த டயலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க படத்துக்கு நாங்க UA சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. படக்குழுவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாரு? இந்த கமிட்டியில ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டோம்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்பாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டா ஈஸியா அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்ல. நீங்க எங்க படத்துக்கு இந்த சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ அதனாலேயே இந்த சென்சார் போர்டை பொறுத்தளவுல இந்த 5 கமிட்டி மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாம ரொம்ப சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், நாங்க உங்களுக்கு UA சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு. எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு, ஓகேப்பா போறோம் அப்படிங்கிறப்போ கரெக்டா ஜனவரி 5 அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் சென்சார் போர்டினுடைய சேர்மன், அவர் டெல்லியில இருப்பாரு, அவருக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படத்துல ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மதம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் நிறையவே இருக்கு. முக்கியமா ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த கமிட்டி மெம்பர்ல ராணுவ அதிகாரி ஒருத்தர் உள்ள வரணும், அவரும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும். ஓகேப்பா, இதெல்லாம் வெளியே வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலான்னு அந்த அதிகாரியும் சொன்னாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதை சென்சார் போர்டுடைய சேர்மனும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆமா கரெக்ட் தான், கண்டிப்பா ஒரு ராணுவ அதிகாரி வரணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ராணுவம் சார்ந்த காட்சிகள் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு தரப்புல சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டா ஜனவரி 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ரிலீஸ் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப 8 பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு பதில் வந்து வெளிவருது. என்ன அப்படின்னா, இல்ல நீங்க வந்து படத்தை தள்ளி வச்சுதான் ஆகணும், நாங்க வந்து இன்னும் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சென்சார் போர்டு கேட்டாங்க. அவங்க கேட்ட டைமே 1 மந்த் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் நம்ம காதுக்கே வெளிவந்துச்சு இல்லையா. சோ ஓவராலா சென்சார் போர்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 பேர் கொண்ட கமிட்டியில கண்டிப்பா ராணுவ அதிகாரி ஒருத்தர் உள்ள வரணும், மறுபடியும் இந்த படத்தை ரீவிசிட் பண்ணணும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே சென்சார் போர்டுல வந்துட்டு ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, இந்த சீன்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லி கட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 கட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ மறுபடியும் அந்த படத்தை சப்மிட் பண்ணும்போது அந்த கட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டயலாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முழு படமா எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க.
கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்பவும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. இப்பதான் ப்ரொடியூசர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு மேல முடியாது, உங்களுக்காக தான் நாங்க எல்லாத்தையும் கட் பண்ணோம், ரெடி பண்ணோம், திரும்ப எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. சிங்கிள் ஜட்ஜான பிடி ஆஷா அவர்களுடைய தலைமையில தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. பிடி ஆஷா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இல்ல இது என்னன்றத பார்த்து சால்வ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா சென்சார் போர்ட் சார்பில் இல்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நாங்க ஹை கோர்ட்டுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஹை கோர்ட் தானே, நாங்க அங்க வந்து பேசுறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் போனா, ஹை கோர்ட் இல்ல அடுத்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சென்சார் போர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இந்த வழக்கெல்லாம் நாங்க பார்க்க முடியாது, நீங்க ஹை கோர்ட்லயே போய் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப ஹைகோர்ட்டுக்கு வந்தா ஹைகோர்ட் வந்து இதை நாங்க ஏன் விசாரிக்கணும், நீங்க சிங்கிள் ஜட்ஜ் கிட்டே போய் என்னன்னு கேட்டுக்கோங்களேன்னு எங்க ஆரம்பிச்சதோ மறுபடியும் சுத்தி அதே இடத்துல வந்து நிக்குது. ஆனா இப்படி சுத்தி சுத்தி வழக்க சுத்த விட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இது முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஜனவரி எண்ட் ஆயிடுச்சுங்கிறப்போ படம் வந்து ரிலீஸே ஆகலப்பா, இன்னைக்கு வரைக்கும் படம் வருமா வராதானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பலரும் நிறைய குழப்பங்கள்ல இருந்தாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. சென்சார் போர்டை பொறுத்தளவுல நாங்க எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கவே மாட்டோம், நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருந்திருக்காங்க. ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜுடிஷியரியா இருந்தாலும் சரி, படம் அப்படின்னு வரும்பொழுது சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கணும், நீங்க அதை தாண்டி மேல போய் கேஸ் போடுறீங்க அப்படின்னா நாங்களும் இதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஜட்ஜா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சென்சார் போர்டு சொன்ன ஒரே விஷயம், நாங்க கொடுக்க மாட்டோம், எங்களுடைய விஷயம்னு ஒண்ணு இருக்கு, அதை எக்காரணத்தை கொண்டும் நாங்க ரூல் பிரேக் பண்ணவே மாட்டோம், நாங்க சொல்றதை கேட்டா மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க அலோ பண்ணுவோன்ற மாதிரி ரொம்பவும் ஸ்டபர்னா இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் சுத்தல்ல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு தேதி வரைக்குமே எப்பதான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஆனா இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ சென்சார் போர்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி பெஸ்டஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாவே வந்து விஜய் அவர்களுடைய படமோ இல்ல அஜித் அவர்களுடைய படமோ எப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய படம் வருது அப்படின்னாலுமே படக்குழு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன் பண்ணுவாங்க தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அதையும் தாண்டி வேற லெவல் ப்ரமோஷன், வேர்ல்டு வைட் ப்ரமோஷன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சென்சார் போர்டு தான். விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, கேரளால இருக்காங்க, இல்ல வேற நாட்டுல இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு வெயிட் பண்ணதை தாண்டி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டே வந்து ஒரு நேஷனல் மீடியா நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு ஜனநாயகன் படம் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத இதுல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. ஐயா சாமி, நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இதாயா. சோ அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சென்சார் போர்டு இவ்வளவு தூரம் ஸ்டபர்னா இருக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நாங்க கொடுத்த பெட்டிஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ முன்னாடியே சொன்னோம் 20 கட்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாருடைய மனநிலைமை என்ன இருக்குன்னா, நீங்க 100 கட்ஸ் கூட சொல்லுங்க, அதை சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா இதுலயும் வந்து ஒருவேளை இது நடந்தா ஓகே, இது நடந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஃபரன்ஸ் சினாரியோஸ் இருக்கு. ஒருவேளை கடவுள் புண்ணியத்துல எல்லாமே பாசிட்டிவா போய் எந்த ஒரு பிரச்சனையும் வராம, மறுபடியும் சென்சார் போர்டுக்கு எந்த ஒரு குறுக்கீடும் வராம, அவங்களுடைய மைண்ட் எதுவும் மாறாம எல்லாமே சுமூகமா போச்சு அப்படின்னா பிப்ரவரி 19, 20 இந்த தேதிகள்ல வந்து கண்டிப்பா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அப்படி இல்லைனாலும் அடுத்த வாரம் பிப்ரவரி 26 அந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லையா, அதுலயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வாக்குலயே ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் படம் வர்றது டவுட் தான். இருந்தாலும் வந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியம் ஃபீலும் இருக்கு. இருக்கிறதுலே வர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி ஜனநாயகன் படம் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். தேர்தல் முடிஞ்சு அது எப்போ வரும், எப்படி வரும், வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஸோ ரசிகர்களையும் தாண்டி பலரும் வந்து இதை ஒரு அரசியலா வச்சு பேசுறதா இருக்கட்டும் பல வகையில பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா இங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் அடி வாங்கினார் இல்லையா, அவரையும் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பராசக்தி படம் தான்.
ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கல, பராசக்திக்கு மட்டும் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு திடீர்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, எங்களுக்குமே சர்டிபிகேட் கொடுக்கலப்பா, நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிச்சாங்க. கரெக்டா கட்டுவிட்டா. சரி, ஓகே, 2 படத்துக்கும் தான் பிரச்சனை போல அப்படின்னு யோசிச்சா ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்கவே இல்லை. ஆனா பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா 9ஆம் தேதி சர்டிபிகேட் அவங்க கைக்கு போகுது. படத்தையும் ரிலீஸ் பண்ணி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. பராசக்தியும் வந்து விமர்சன ரீதியாகவும் ஒரு நல்ல விமர்சனம் தான் வாங்குச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஓவராலா எப்படி ஆயிடுச்சுன்னா, மத்தியில இருக்கக்கூடிய சென்சார் போர்டுக்கு விஜய் அவர்கள் கிட்ட என்ன பிரச்சனை, அவர் படத்தை ரிலீஸ் பண்றதுல எதுக்கு இவ்வளவு குளறுபடிகள் பண்றாங்கன்னு ஒரு பக்கம் எழுந்தாலும், பராசக்திக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். இதை எப்படி எடுத்துக்கிறது? ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவா இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணி சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இதை பார்க்குறப்ப உங்களுடைய வியூ என்ன? ஜனநாயகன் எப்போ வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பராசக்தியும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிருச்சு. ஸோ அந்த படத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.